பழத்தை மதிப்பு கூட்டு பொருளாக்கணும் கேட்டுக்க மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதும் இல்ல, நீங்க அமைச்சர் பதில் இருந்தா சொல்லிருங்க. நிமிஷம் பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதலால் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற இளைஞர்கள் சுய தொழிலை செய்ய முன்வருவதை ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் 54,000 தொழில் முனைவர்களுக்கு கடன் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல கடன் தந்து 2,000 கோடிக்கு மேல மானியம் வழங்கி இன்றைக்கு அவ்வளவு தொழில் முனைவர்களை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது மாதிரி யார் தொழில் முனைவை எந்த தொழில் செய்து தொழில் முனையக்கூடிய நிலையில வந்தால் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் வழங்கி மானியம் வழங்கி அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை நிச்சயமாக நம்ம அரசு உருவாக்கி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.